அகிலமெங்கும் உள்ள தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் பரம்பரை ஜோதிடர் உங்கள் மனோ பாலாஜியின் அன்பான வணக்கம். சிம்ம ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு செவ்வாய் பெயர்ச்சி. சிம்மம் சூரியனுடைய ஆதிக்கத்தில் பிறந்தவங்க. சிம்ம ராசிக்காரர் பார்த்துட்டோம்னா எல்லா விஷயத்தையும் சீரியஸாக எடுத்துக்கக்கூடியவங்க. சீரியஸ்னா என்னங்க, இது ரைட்டுனா ரைட்டு, தப்புனா தப்பு. ஒழுக்கமும் இருக்கும் சிம்மராசிக்காரர்கிட்ட, நேர்மையும் இருக்கும். எல்லாத்தையும் விட விடாமுயற்சி ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். சிங்கம் போல சிறப்பாக செயல்படுறவங்க இந்த சிம்மராசிக்காரர். இந்த சிம்மராசியில் பிறந்தவங்க பார்த்தோம்னா, அதாவது எங்கே போய் இருந்தாலும் சரி, அந்த இடத்துல உங்களையும் 10 பேர் உங்களை சுற்றி இருப்பாங்க. மற்றவங்களை நீங்கள் வாழ வச்சுருப்பீங்க. அடுத்தவங்களுக்கு ஒரு ஐடியா சொல்லி கொடுக்கக்கூடிய வல்லமையாக இருப்பீங்க. ஒரு ப்ரைவேட் கம்பெனியில் வேலை செஞ்சால் கூட உங்களுடைய பேர் சொன்னால் ஐயோ அவங்க சிறப்பு அப்படிங்கிற அளவுக்கு இருக்கும். ஒரு உயர் பதவியில் இருக்கக்கூடியவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு மதிப்பு மரியாதையும் அந்தஸ்தும் சாதாரண விதத்தில் நீங்கள் இருந்தால் கூட அவங்களுக்கு ஈக்குவலான ஒரு மதிப்பு மரியாதை கிடைக்கும் சிம்மராசிக்காரர். ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு உற்சாகமானவர்கள் மட்டும் இல்லை, ஒரு நல்ல திறமையானவர்கள்னு சொல்லலாம் சிம்மராசிக்காரர். ஆனால் சமீப காலகட்டங்களில் பார்த்துட்டோம்னா நமக்கு சிம்மராசிக்காரர் ஒரு 3.5 வருஷம் எல்லாமே பட்டங்க. எது படக்கூடாத எல்லா கஷ்டம் பட்டாச்சு. அன்பாலையும் ஏமாற்றப்பட்டாச்சு, பாசத்தாலையும் வேஷம் போட்டு நம்மளை இன்றைக்கி கஷ்டப்படுத்திட்டாங்க. அதை விட உழைச்சி இன்றைக்கி பார்த்தா அதில் ஒரு 10 பைசா புரோஜனம் நமக்கு இல்லை ஆச்சுங்களா. நாம் எங்கே உழைச்சோமோ அங்கே வாழ்ந்துட்டாங்க அவங்க. ஆனால் நாம் அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் கஷ்டம் தான் பட்டுட்ருப்பாருங்க. இந்த 3.5 வருஷத்துல இந்த மாதிரி சில சிரமங்கள் அனுபவிச்சிருப்பீங்க. இன்னும் சொல்ல போனோம்னா குடும்ப ரீதியிலே தேவையில்லாத சிறு பிரச்சனைகள், அப்படின்னா பெரிய பிரச்சனைங்கிறத விட சிறு பிரச்சனை பெருசாகி பெரிய தொந்தரவுகள் உருவாகி மன நிம்மதியை கெட்டு வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய மனிதர்கள் தான் இந்த சிம்மராசிக்காரர். இப்போ சமீப காலகட்டத்தில் அதுதான் நடந்துட்டு இருக்குது. சரிங்களா. அதுக்கு பலவிதமான காரணங்கள் சொன்னாலும், ஒன்று ஜென்மத்தில் கேது, நல்ல ஞானம் பிறந்திருக்குது, நல்ல ஒரு அறிவு புரிஞ்சுக்கிட்டோம் யார் எப்படின்னு. ஆனால் ஏமாந்துற பிறகு நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டு என்ன புண்ணியம். நல்லவங்களுக்கு என்ன பேர், நல்லவங்களுக்கு ஏமாளி தான். சரிங்களா. அந்த மாதிரி 4 பேருக்கு நல்லது செஞ்சதுனால நம்ம பாதிக்கப்பட்டோம், அடுத்தவனை நம்பினதுனால நம்ம இன்றைக்கி கஷ்டப்பட்டோம். சரிங்களா. அப்படி பல விஷயங்கள் நம்ம தெரிஞ்சிட்டு இருந்தாலும் ஆனால் அதிலிருந்து மீண்டு வரத்துக்கு முயற்சி எடுத்துகிட்டு இருக்கக்கூடியவங்க தான் சிம்மராசிக்காரர். குறிப்பாக சொல்லப்போனால் வாழ்க்கைங்கிற ரீதியில் சில போராட்டங்களை அனுபவிச்சுட்டு இருக்கக்கூடியவங்க தான் சிம்மராசிக்காரர். இந்த நேரத்தில் செவ்வாய் பெயர்ச்சி ஏற்பட்டிருக்கு. செவ்வாய் பெயர்ச்சி இந்த ஜூன் மாதம் 20ஆம் தேதி உங்களுடைய ராசிக்கு, அதாவது 4ஆம் அதிபதியாக வரக்கூடிய செவ்வாய், அது மட்டும் இல்லை பாக்யாதிபதியாக வரக்கூடிய 9ஆம் அதிபதியாக வரக்கூடிய செவ்வாய் பகவான், அதாவது உங்களுடைய ராசிக்கு நட்பு பெற்ற இந்த செவ்வாய் பகவான் கரெக்டாக 10ஆம் இடத்திற்கு பயிற்சியாக போகிறார். இந்த நேரம் எப்படி இருக்குங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா. இந்த நேரத்தில் நம்மளுடைய மனக்கவலைகள் எந்த அளவுக்கு தீரப்போகுதுன்னு நம்ம புரிஞ்சுக்கணும் இல்லையா. அதை பற்றி முழுமையான பலன்களை தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு பதிவு தான் இப்போ நம்ம முழுமையாக பார்க்க போகிறோங்க. அதாவது ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அழுத்தி ஆல் ஆப்ஷன் கொடுங்க. சிம்மராசி அன்பர்களே, நிச்சயமாக இந்த செவ்வாய் பயிற்சி கிட்டத்தட்ட அதாவது ஜூன் மாதம் 20ஆம் தேதியிலிருந்து ஆகஸ்ட் மாதம் அதாவது 2ஆம் தேதி வரைக்கும் இந்த காலகட்டம் உங்களுக்கு தொழிலில், அதாவது குடும்ப வாழ்க்கையில் ஒரு புதிய ஒரு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இது. சரிங்களா. அது மட்டும் கிடையாது, பாக்கியஸ்தானாதிபதியாக வரக்கூடிய செவ்வாய் அதாவது 10ஆம் இடத்துக்கு வரும்போது கண்டிப்பாக தொழில் ஸ்தானத்தில் அற்புதமான, அதாவது ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் அடைஞ்சே தருவீங்க. அது மட்டும் கிடையாது, தகப்பன் வழி முறையில் இருந்த சில பிரச்சனைகள், சிலருக்கெல்லாம் பார்த்தோம்னா சொத்து இருக்கிறது, அந்த சொத்துல போய் நம்ம எதுவுமே பண்ண முடியல, அது நமக்கு கிடைக்கக்கூடியது கிடைக்க மாட்டேங்குது, ஒரு கோர்ட்டு பிரச்சனையாக போயிட்டு இருக்குது, வழக்குகளை சந்தித்து தீர மாட்டேங்குது அப்படிங்கிறவங்களுக்கு கண்டிப்பாக தீரக்கூடிய நேரமோ, இல்லை பைசலாக்கூடிய ஒரு வாய்ப்போ, இல்லை நம்ம எதிரியாக நின்று யார் நம்மளை கெடுத்துட்டு இருந்தாங்களோ, இல்லை அவங்க விலகக்கூடிய ஒரு வாய்ப்போ கண்டிப்பாக உருவாக போகுது. எல்லாத்த விட வீடு கட்டுற நேரம் கண்டிப்பாக உருவாக போகுது. கரையும் பண்ணணும்னு நினச்சிட்டு முயற்சி எடுத்துட்டு இருந்துட்டு நமக்கு இடம் பிடிச்சா சரியான ஒரு ரேட்டு படிஞ்சதுன்னா இடம் பிடிக்கலை, அப்படியே நம்ம அந்த முயற்சி எடுத்தாலும் அதாவது காலம் தள்ளி போயிட்டு இருக்குது, அட்வான்ஸ் கொடுத்து கூட கரையும் பண்ண முடியல, இப்படிலாம் போயிட்டு இருக்கக்கூடிய சில
பிரச்சனைகளை கண்டிப்பாக இந்த செவ்வாய் பயிற்சினால் உங்களுக்கு தள்ளி போன விஷயம் நீங்கள் சாதகமாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு நேரமாக அமைய போகுதுங்க. அது மட்டும் கிடையாதுங்க, கரெக்டாக 12ஆம் இடத்துல இருக்கிற குரு 4ஆம் இடத்தை பார்க்குது. அதாவது அந்த 4ஆம் இடத்துக்கு அதிபதி செவ்வாய் 10ஆம் இடத்துக்கு வரும்போது கர்ம பலன்கள் அப்படின்னா நமக்கு முன்னோர்கள் செய்த சில பாக்கியங்கள், குலதெய்வத்தோட அனுகிரகங்கள், அது மட்டும் கிடையாது. நம்ம ஏதோ ஒரு ஆலயங்களுக்கு போகணும்னு நினச்சிட்டு இருந்திருப்போம், தள்ளி போயிட்டு இருக்குது. வீட்டில் சாப்பாடு செய்யும்போது இருக்கிற நிம்மதி சாப்பிடும்போது இல்லைங்க. எது நினச்சாலும் நடக்க மாட்டேங்குது. நாங்கள் ஒரு கணக்கு போட்டோம்னா அந்த கணக்கு சரியாக செய்து முடிக்க முடியல. அதாவது இப்படி ஒவ்வொன்றா பார்த்தோம்னா நாம் நினைக்கிறது ஒன்றா இருக்குது, நடக்கிறது ஒன்றா இருக்குது. வரவுக்கு மிஞ்சிய செலவுகளாக இருக்குது. குடும்பத்துக்குள்ளே எல்லாம் ஒற்றுமையாக இருந்த குடும்பம் இன்றைக்கி எல்லாமே ஒருத்தர் சொல்கிற வார்த்தை இன்னொருத்தர் கேட்க மாட்டேங்கிறாங்க. குழந்தைங்களுக்கு நமக்கு பெற்றவங்களுக்கு இன்றைக்கி இருக்கக்கூடிய ஒரு நெருக்கமே நமக்கு படிப்படியாக குறையிற மாதிரி இருக்குது. எது நம்ம சரியாக பேசினாலும் அதை புரிஞ்சிக்காம தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இன்றைக்கி ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு வெறுப்புகள் அதிகமாகுது. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் இருந்த சில பிரச்சனைகளுக்கு தீர்வு ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பு. இந்த நேரத்தில் நீங்கள் என்ன செய்யணும்னா முருகரை வழிபாடு பண்ணுறது ஆச்சுங்களா. முருகப்பெருமான ஒரு செவ்வாய்க்கிழமை நாளில் போய் ஒரு பிரார்த்தனை பண்ணுறது, வழிபாடு செய்கிறது, இது நீங்கள் பண்ணிக்கணும். அடுத்தது பார்த்தோம்னா ஜென்மத்தில் கேது இருக்கிறதுனால, அதாவது முன்னோர்கள் அப்படின்னா சித்தர்கள் ஜீவ சமாதிகள்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடத்துல போய் நீங்கள் பிரார்த்தனை பண்ணிட்டு வரும்போது கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு செயல்பாடு செயல்திறன் ரொம்ப சிறப்பாக இருக்கும். நம்ம சில எண்ணங்கள் இருக்கும், சில மனசில் சில ஆசைகள் இருக்கும் ஆச்சுங்களா. நம்ம ஒரு திருமணமே எடுத்துக்கோங்க, நமக்கு ஒரு வாழ்க்கை நம்ம நிர்ணயிச்சிருப்போம், இந்த தான் வாழ்க்கை அப்படின்னு பார்த்தோம்னா நல்லா போயிட்டு இருந்து பார்த்தோம்னா திடீர் சம்மந்தம் இல்லாமல் பிரிஞ்சு போயிட்டுருப்பாங்க. இல்லையா நம்மளுக்கு பிடிக்காத ஒரு சூழ்நிலைகள் உருவாக்கி, இல்லை மற்றவங்களுடைய தலையீடுகள்னாலோ நம்ம விலகி போகக்கூடிய ஒரு சந்தர்ப்பங்கள் இருக்கும். ஆனால் அந்த பிரச்சனைகள் சரியாகக்கூடிய ஒரு காலமாக உருவாக்கக்கூடிய நேரம் இது. இன்னொன்று பார்த்தோம்னா சிலருக்கு, அதாவது குடும்ப வாழ்க்கை சம்மந்தப்பட்ட இதில் ரொம்ப அனோனியமாக வாழ்ந்துட்டு இருந்திருப்போம். இப்போ பார்த்தோம்னா ஏதோ ஒரு சூழ்நிலையில் இன்றைக்கி பிரிஞ்சு இன்றைக்கி டைவர்ஸ் வரைக்கும் போயிட்டுருக்கும். சரிங்களா. என்னென்ன காரணம்னே தெரியாது, காரணமே இல்லை. வீட்டில் பார்த்தோம்னா பெரிய பெரிய பிரச்சனைகள் நடக்கும், அவங்களுக்கு எல்லாமே எதுவுமே இல்லை. நம்மளது பிரச்சனையே இல்லை, ஒரு சின்ன பிரச்சனை அது பார்த்தோம்னா ஒரு போராட்டமாக போகமமாக வெடிச்சிட்ருக்கு. இது சரிப்படுத்த முடியுமா, சொல்லி புரிய வைக்க முடியுமா, இல்லை பிரிஞ்சவங்க சேர முடியுமா அப்படின்னு தவிச்சிட்டு இருப்பீங்க. ஆனால் நமக்கு யார் சப்போர்ட் பண்ணி ஒரு பிரச்சனையை தீர்த்து வைக்கணுமோ அவங்களே நமக்கு பாதகத்தை பண்ணி இன்றைக்கி பார்த்தோம்னா அவங்களாலேயே நம்மளுடைய அதாவது இன்னும் பிரச்சனைகள் பெருசாகிட்டு இருந்திருக்கும். சரிங்களா. ஆனால் அந்த மாதிரி ஒரு சூழ்ச்சி, வஞ்சகம், மற்றவங்களால நமக்கு பாதிக்கப்பட்டோம் இல்லைங்களா, அந்த எதிர்ப்புகள் இருந்து மீண்டு வரக்கூடிய ஒரு அங்கீகாரத்தை கொடுக்கக்கூடியது இந்த செவ்வாய் பகவானுடைய பெயர்ச்சி. ஏன்னா செவ்வாய் வீரியம், காரியத்தை ஜெயமாக்குறது, அது மட்டும் கிடையாது, ஒரு வேலை சம்மந்தப்பட்ட ரீதியில் ஒரு தைரியத்தையும், அதாவது அந்த அந்த பலத்தையும் கொடுக்கக்கூடியவர் செவ்வாய் பகவான். அப்போது நிலத்துக்கு சொந்தக்காரர். சரிங்களா. வீடு சம்மந்தப்பட்ட வீடு கட்டுமான சம்மந்தப்பட்ட பொருட்களுக்கு, அதாவது விற்கக்கூடியவங்களுக்கு, அதாவது அந்த மாதிரி சம்மந்தப்பட்ட தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு ஒரு பலத்தை, ஒரு பாதகமான ஒரு யோகத்தை கொடுக்கக்கூடியது இந்த செவ்வாய். அப்போ அந்த செவ்வாய் 10ஆம் இடத்துக்கு வரும்போது நிச்சயமாக நமக்கு ஒரு அங்கீகாரத்தையும் நமக்கு ஒரு முன்னேற்றத்தையும் கண்டிப்பாக உருவாகக்கூடிய ஒரு நேரம். சரிங்களா. இப்போது இந்த சிம்மராசி பொறுத்த வரைக்கும் உங்களுடைய 7ஆம் இடத்தில் ராகு இருந்த சில நட்பு வட்டாரங்கள்னால சில சங்கடங்கள் அனுபவிச்சிங்க இல்லையா, அந்த யாரால் நம்ம பாதிக்கப்பட்டோமோ அவங்களுக்கு முன்னால் நம்ம கண்டிப்பாக வாழ்ந்து காட்டுவோம். சிலருக்கு திருமணம் தள்ளி போயிட்டு இருந்தது பார்த்தீங்களா, அவங்களுக்கு திருமண வாய்ப்புகள் கைகூடி வரும். புத்திரபாகியம் கல்யாணமாகி ரொம்ப நாள் ஆகி போச்சுங்க, புத்திரபாகியம் இல்லாமல் இருக்குது, மருத்துவம் பார்த்தேன், வைத்தியங்கள் பார்த்தோம், எல்லாமே நல்லா இருக்குதுங்கிறாங்க, மருந்து சாப்பிட்றோம், மாத்திரை சாப்பிட்றோம், நான் சரியாகலைங்க அப்படிங்கிறவங்களுக்கு இந்த நேரத்தில் நல்லா முருகரை வழிபாடு பண்ணுங்கள். செவ்வாய்க்கிழமை நாளில் போய் முருகரை வணங்கிட்டு வாங்க. நிச்சயமாக உங்களுக்கு கண்டிப்பாக புத்திரபாகியம் கைகூடி வரும். வாரிசுகள்னால சிலருக்கு திருமணம் பண்ணி வைக்க முடியல, இல்லை நம்ம அவங்களுக்கு தகுந்த வேலை வாய்ப்பு சரியாக அமையலை, அவங்களுடைய எதிர்காலத்தை நம்ம ஏதாவது ஒரு பண்ணணும், சரிப்படுத்தணும் அப்படின்னு பெற்றவங்க ரொம்ப போராடிட்டு இருப்பாங்க. ஆனால் ஒரு நல்ல விஷயங்கள் நடக்கலை அப்படிங்கிற அந்த மன அழுத்தத்தில் இருந்து மீண்டு இன்றைக்கி நமக்கு நல்லது நடந்துருச்சு, நல்ல வாய்ப்புகள் கைகூடி வந்துருச்சு, நம்மளை எப்படி நம்மளுடைய வாரிசுகளை சிறப்பாக நம்ம உருவாக்கணும்னு நினச்சிக்கணும், அந்த அளவுக்கு நம்ம பண்ணிட்டோங்கிற ஒரு மகிழ்ச்சி கண்டிப்பாக இந்த ஜூன் மாதம் 20ஆம் தேதியிலிருந்து உங்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குங்க. இந்த நேரத்தை சரியாக பயன்படுத்துங்க.
கண்டிப்பாக உங்களுக்கு நன்மைகள் தான் நடக்கும், நல்லதே தான் நடக்கும். சரிங்களா? சிம்மராசி அன்பர்களே, இப்போ நான் சொன்னது கோச்சார் அடிப்படையில் உங்களுக்கு பலன்களை சொல்லியிருக்கிறதுனால பிறப்பு ஜனன ஜாதகத்தையும் ஒரு முறை பார்த்துக்குங்க. ஏன்னா ஜனன ஜாதகத்தில் லக்னம் என்ன, தசாபுத்தி என்ன, என்ன அந்தரம், என்ன சூட்சுமம், அதனால் நமக்கு இப்போது பலன்கள் என்ன நடக்க போகுதுங்கிறது பிறப்பு ஜனன ஜாதகத்தில் முழுமையான பலன்களை நம்ம தெரிஞ்சுக்க முடியுங்கிற ஒரு காரணத்தினால உங்களுடைய ஜாதகம் நம்மக்கிட்ட பார்க்கணும்னு நீங்கள் விரும்புனீங்கன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு ஃபோன் பண்ணி உங்களுடைய பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊர் மூணையும் தெரியப்படுத்தி பொறுமையாக இருக்கக்கூடிய நேரத்தில் அருமையாக உங்களுடைய ஜாதகத்தை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு இனி வரக்கூடிய காலத்தை சரியாக பயன்படுத்துங்க. இந்த செவ்வாய் பெயர்ச்சியிலிருந்து சிம்ம ராசியில் பிறந்த அனைவருக்கும் எல்லா வளம் செல்வங்களையும் பெற்று சிறப்பான எதிர்காலம் அமையணுங்கிற ஒரு வாழ்த்துக்களோட அடுத்த பதிவில் சந்திக்கிற வரைக்கும் நன்றி, வணக்கம்.